கூறுங்கள் தம்பி, என்னவாயிற்று? அப்படியா? ஆஹா, என்ன ஒரு அதிசயம்! வா, நம் தந்தையிடம் சென்று இதை காண்பிப்போம். Hey!
வேலைமலை சாரல் குலவழக்குப்படி நீதான் சென்று திணைக்காவல் புரிய வேண்டும். அப்படியே ஆகட்டும் தாயே. சென்று வா மகளே. சோகடி சோகு உனக்கு அந்த கழுகாசல்வரை கண்ணனை திருமணம் முடித்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன கூறுகிறீர்கள் நாட்டமாமியே? என் தாய் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, அதனால் என்னால் முடியாது. பெண்ணே, நான் அந்த கழுகாசல்வரை கண்ணனின் பெருமைகளை கூறுகிறேன், கேள். அவனை திருமணம் செய்தால் உனக்கு எப்பேற்பட்ட பந்தனம் வைப்பார்கள் தெரியுமா? பாரிஜாதம் மலர் பந்தல் கண்ணே, பாரிஜாதம் மலர் பந்தல், பாரிஜாதம் மலர் பந்தல் கண்ணே, பாரிஜாதம் மலர் பந்தல், மல்லிகை முல்லை பூத்துக்குழல் முத்து கமலை இல்லை மனமே. தேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே. நீலகண்ட நெற்றி கண்ணில் திருப்புவடி தோன்றி, நீலகண்ட நெற்றி கண்ணில் திருப்புவடி தோன்றி, நிருதகுல கையடிக்க மன்னவன் முருகன், நிருதகுல கையடிக்க மன்னவன். தேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே. தேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே. கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, வேண்டும் வரம் மக்களுக்கு அளிக்கவா முருகா, தவளகிரி மேலிருக்கும் நாயகா. தேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை
வருது? இது நீ சொல்லும் அந்த கனி இல்லை முருகா, இது அழகிய அற்புத கனி. இப்படி என்ன கனியை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? அந்த கனி வேல்விழியால் கார்குழலால் அழகியவள், தெளிவானவள், ஞானம் மிக்கவள். கனியை கண்டேனே முருகா, நான் கனியை கண்டேனே முருகா. கார்குழல் கொண்ட அற்புத கனியை, கனிதல் கொண்ட அற்புத கனியை, கனியை கண்டேனே முருகா. கார்குழல் கொண்ட அற்புத கனியை, காய்தல் கொண்ட அற்புத கனியை, பேசும் மொழி கனியெல்லாம் கனியை கண்டேனே முருகா. ஒரு அற்புத கனியை கண்டேனே முருகா. நீங்கள் கூறுவதை பார்த்தால் ஏதோ பழக்கனி போல் தெரியவில்லை, ஏதோ பெண் கனியை கூறுவது போலவே தெரிகிறதே. ஆமாம், கண்டுபிடித்து விட்டே போலுமே. அது பூலோகத்தில் இருக்கும் ஒரு பெண் கனிதான். நீங்கள் அவளை சாமானியமாக எண்ணிவிட வேண்டாம். அவள் படத்தில் கண்ட வதங்கியை, வதங்கியை நான் பார்த்து மானுடன் சேர்ந்தது போல்.
எருதே, புள்ளிமானே, வள்ளிமானே, ஏறெந்த வனத்தில் இருக்கிறாய்? நான் எங்கிருந்தால் உனக்கென்ன? அண்ணனடை உள்ள திருமானே உன்மேல் ஆவல் கொண்டு வந்தேனடி தேனே. எப்படி? அண்ணனடை உள்ள திருமானே உன்மேல் ஆவல் கொண்டு வந்தேனடி தேனே. ஆடி பெஞ்ச வர்ண ரஞ்சிதமே உன்னை கண்டுகொள்ள வந்தேன். எருதுகிலே வேடன் ரூபத்தில் வந்து இப்படி என்னை பிதட்டுகின்றானே இந்த வேடன், நான் என்ன செய்வேன்? போடா போடா வேடுவா, புத்தி உனக்கு இல்லையே. வந்து ஆசை வைத்து ஆடி வாடி வாடி பிள்ளையே வந்தனையும் சொந்தமடி. ஆடி வாடி வாடி பிள்ளையே வந்தனையும் சொந்தமடி.
முடி வளையல் வளையல் வாங்கியோ வளையாது. ஓமா டைலாச்சமா ஆஹா வளையல்காரர் வருகிறார். அவரை அழைத்து நம் வள்ளிக்கு வளையல் போட சொல்லலாமா? போதுமாமா இன்னும் ஒரே ஒரு கேள்விப்பா அந்த கேள்வி ஒரே ஒரு கேள்வி செட்டியாரையா. மணியாளம் பெயரும் புல்லு செட்டியா மறக்காம சொல்லிடுங்க செட்டியாரே. செட்டியாரே, உங்கள் மனைவியின் பெயர் என்னவென்று கூறிவிட்டு எங்கள் வள்ளிக்கு வளையல் போடுங்கள். பொய்யாரமான கூறல் கையப்பாடடி வந்து தெய்வானை என்பவளா போதுமா தெய்வானையம்மா என் மனைவி பேரு. கை இந்தாம்மா கையை. செட்டியாரை வளையல் போட சொன்னால் வள்ளியின் கையை போட்டு பிடித்து நீர் கொண்டிருக்கின்றார். இவரை அடித்து தட்டுங்கள். செட்டியார் துரத்துங்கப்பா ஏய் செட்டியார் ஏய் வளையோ வளையம் என்று சொல்லி கண்ணீர் வந்தனிலே திருமணம் முடித்தாக வேண்டும். அதற்காக நான் அவனை சுமையிடம் கூட்டி வருகிறேன். அவனை கடுமனாக வந்து பயமுறுத்தி அவனை திருமணம் செய்து வையுங்கள் அண்ணா. நன்றி அண்ணா. பஞ்சுவோல் தகனிரத்தி தள்ளாடி தத்தளித்து பஞ்சுவோல் தகனிரத்தி தள்ளாடி தத்தளித்து வந்தானே பண்டார கிழவனாய் பள்ளியிருக்கும் மனதனிலே எனக்கு மிகவும் பசியாக உள்ளதே அம்மா. யாராவது உணவு இருந்தால் சாப்பிட தருகிறீர்களா அம்மா? தாத்தா, எங்கே செல்கிறீர்கள் இந்த அடல்மணத்தில்? இந்த அடர்ந்த வனப்பகுதியிலே நான் வழி தெரியாமல் கடமாடி வந்துவிட்டேன் அம்மா. எனக்கு மிகவும் பசியாக உள்ளது அம்மா. சாப்பிட ஏதாவது தருகிறீர்களா? இந்த மிகப்பெரிய ஒரு இங்கிலீஷ்லயோ வேற ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பல பக்கங்கள் வேணும். அது எல்லாம் சுருக்கி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மொழி, ஆழம் குறையாமல் அழகு குறையாமல் சொல்லக்கூடிய ஒரு மொழி. அப்படித்தான் கள்ளினாலே உருளை செய்தால் கண்ணி வெள்ளி மாது, கள்ளம் கொம்பினால் ரட்டை செய்து மாவடித்தாள் வெள்ளி, செந்தினை மாவெடுத்து தேனில் இட்டு பிசைந்து தேக்கிளையில் உருட்டை செய்து அந்த கிழவனுக்கு கொடுத்தாள். இதோ அந்த காட்சியை பாருங்கள். கள்ளினால் உருளை செய்தால் கண்ணி வள்ளி மாது, கண்ணி வள்ளி மாது, அது கள்ளம் கொம்பினால் ரட்டை செய்து மாவடித்தாள் வள்ளி. ஐயோ, தொண்டையை அடைக்கிறதே. என் வள்ளி என்னை கொலை செய்ய திட்டமிட்டு இதில் என்ன விஷம் கலந்தாய் வள்ளி? என்ன சொல்கிறீர்கள் தாத்தா? இருங்கள், நீர் எடுத்து வருகிறேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த நீரெல்லாம் வேண்டாம். இது நீ எங்களுக்கு வைத்திருப்பாயோ எனக்கு தெரியவில்லை. மாவோ இது பேசமோ அடி மாவாவி நீ செய்யாதா
சல்லாப சலப மொழிகள் பேசி வள்ளி உன்னை திருமணம் காணவே அந்த நாரதனுடைய லீலையால் நானே வேடனாகவும் நானே வளையல்காரராகவும் நானே தேவனாகவும் தோன்றி வந்தேன். இதோ வேலர் வந்திடவே தேசமாறியே அவர் காலமாறவே அழகாலமாறவே அப்படி அந்த முருகப்பெருமானை தொழுது இந்த வள்ளியின் திருமணத்திற்கு 3 நாள் கருணை கேட்கின்றாள் வள்ளி. தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நன்னா நானே நன்னே நானே 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 நன்னே நன்னா முடிச்சுட்டு நான் அமெரிக்காவில் இருந்தேன் கொஞ்ச நாள். அங்க மிக பிரம்மாண்ட அரங்கேற்றங்கள் நிகழ்ந்த போது அங்கிருந்தவர்கள் எல்லாம் வியந்து பார்த்தார்கள். யாரு? குஜராத்திஸ், நம்ம இந்தியன்ஸே தான். குஜராத்திஸ் போன்றவங்களுக்கெல்லாம் எத்தனையோ கலைகள் இருக்கிறது, நம்ம தமிழ்காரங்களுக்கு எந்த கலையுமே இல்லைன்னு நினைச்சிருந்தோம் மாஸ்டர். இப்போ அவங்களும் பார்த்து சிறப்பு வியக்கும் அளவிற்கு ஒரு கலையை நாம் இந்த இடத்துல நிர்ணயம் செய்திருக்கின்றோம் அவர்களுக்கு இணையாக என்று சொல்லி அவர்களிடம் ஆனந்தப்பட்டார். அப்படித்தான் அந்த முருக தமிழுடைய சிறப்பு உலகத்தில் எங்க போனாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட வல்லமை கொண்டு. ஆனால் நாம் அதையெல்லாம் விட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாளிலே இந்த சத்தியமங்கல மக்களுக்காக நமது சுந்தர மகாலிலே நமது சுந்தரன் நான் சிறப்பான ஏற்பாட்டை குழந்தைகளுக்கான மனது புத்துணர்வு ஆவதற்கு இந்த இடத்துல குழப்பமான சூழ்நிலை இருப்பாங்க. மிகப்பெரிய ஸ்பீக்கர்ஸை கூட்டிட்டு அந்த இடத்துல அற்புதமாக அந்த குழந்தைகளுடைய மனதை எல்லாம் அற்புத வடிவம் செய்து கொண்டார். அதே போல இந்த பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கும்மியாட்ட நிகழ்வையும் நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக பயிற்சி பெற்று அவர்கள் இந்த அரங்கத்தை அதிர வைத்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த கேரக்டர் பண்ணவங்களுக்கு ஆளுநர்களுக்கு அனைவருக்கும் நல்ல கிளாப் பண்ணுது. பள்ளிமலை பாலகண்டாய் சுவாமிக்கு அடியேனையாளும் முருகேசன் என்ற பொருளே வித்தாரமான மயில் மீது ஏறி வர வேண்டும் எங்கள் அருகே 600 வயதான பின்பும் அடியேன் நின்றபடியே சிந்தை நிலையாமலும் தன்னை ஞான வீடு தருவாய்.
முருகா மயில் மீதில் ஏறி வரவேண்டும் எங்களே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு நாளனுக்கு மாரியம்மனுக்கு அரகர 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 அரோ